கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோஜினோதரை பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழ மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 10வது மாதம் தை மாதம் 2025 கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோஜினோதரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது தை மாதம் அப்படிங்கிறது தட்சணாயனம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது தட்சணாயனம் தேவர்களுடைய இரவு பொழுது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை உள்ள 6 மாதம் தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து தேவர்களுடைய பகல் பொழுது உத்தராயண காலம் ஆரம்பம் தான் தை மாதம். தை மாதத்திலிருந்து 6 மாத காலம் ஆடி மாதம் வரை. அதில் இந்த பகல் பொழுது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்ப மாதம் எது அப்படின்னா தை மாதம். அதனால தான் தை மாதங்கிறது அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கும் சிறப்பான மாதம். கல்யாணம் பண்ணுறது, வீடு கட்டுறது, கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறதுலேருந்து, அதே போல் காது குத்துறதுலேருந்து, தொழில் தொடங்க, தொழிலை விரிவுபடுத்த அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு சிறப்பான மாதம். அந்த தை மாதம் அதனால தான் சொல்லுவாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இப்படிப்பட்ட தை மாதத்தில் தை மாதம் 16ஆம் தேதி தை அமாவாசை வருகிறது. தை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. முன்னோர்களுக்கு திதி சிரார்த்தங்கள் செய்வதற்கும், இயற்கைக்கு மரணமடைந்தவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக திலஹோமம் செய்வதற்கும் சிறப்பான அதுதான் தை அமாவாசை. தை மாதம் 16ஆம் தேதி வருது. அதே போல் பார்த்தீங்கன்னா தை மாதம் 20ஆம் தேதி, தை மாதம் 20ஆம் தேதி வசந்த பஞ்சமி. அன்றைய தினம் பெருமாள் கோயிலிலே தாயார் சன்னதிக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு செய்யலாம். அதே போல் இல்லை என்றால் வீட்டிலே மகாலட்சுமி படம் வைத்து மல்லிகைப்பூ சாற்றி நெய் விளக்கு ஏற்றி மகாலட்சுமி மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது மகாலட்சுமி அருள் நிறைந்த நாள். ஆக இந்த வருடம் முழுவதுமே செல்வ செழிப்பு பெருகக்கூடிய நாள். இந்த வருடம் முழுவதும் செல்வத்திற்கு பஞ்சம் இல்லாமல் செல்வம் பெருகக்கூடிய நாள் அன்றைய தினம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது. வசந்த பஞ்சமி என்று வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தை மாதம் 29ஆம் தேதி தைப்பூசம். தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள். வடலூர் ராமலிங்க அடிகளாருடைய ஜோதி தரிசனம் செய்வதற்கும் சிறப்பான நாள். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அன்றைய தினம் வடலூர் ராமலிங்க அடிகளாருடைய ஜோதி தரிசனம் செய்வதற்கும் சிறப்பான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தை மாதத்திலே கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பஸ்தானம், வருமான ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் குருவுடைய பார்வையில். 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் 7ஆம் இடம். அப்போ திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அதே போல் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்பத்தின் உள்ளவரிடம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழிலிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, நண்பர்கள் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. அதோட பார்த்தீங்கன்னா இதில் ஹைலைட்டான விஷயம், குரு பார்க்கிறார் அப்படின்னாலும் குரு வக்கரமாக இருக்கார் இல்லையா. இப்போ இந்த தை மாதம் 22ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு 11ல் இருக்கார் குரு. 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம், மூத்த சகோதரம், அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம், நினைச்சதெல்லாம் நடக்கணும், எல்லா காரியங்களும் வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ தனக்காரகன் வக்கர கதியில் இருந்தார். 11ஆம் இடத்துடைய பலன் குறைவுபட்டு இருந்தது கடந்த ஒரு 4 மாதமாக. இந்த தை மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்போ 11ஆம் இடத்து பலன் ஓங்கி நடக்க போகுது, நன்மையான பலன்கள் அதிக அளவில் நடக்க போகுது. அதோட உங்கள் தனஸ்தானத்து அதிபதி சூரியன் பார்க்க போகிறாரு 9வது பார்வையா. ஆக இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து மிகச்சிறப்பான பலன்கள் நடைபெறும். அஷ்டம சனியுடைய கெடுபலெல்லாம் குறைந்து நல்ல பலன்கள் அதிகமாக நடைபெறும். ஏனென்றால் 11ஆம் இடத்து குரு வக்கர நிவர்த்தி பெற்று அதிக அளவில் நன்மைகளை தரப்போகிறார். பொருளாதார வளர்ச்சியாகட்டும், பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகளாகட்டும் எல்லாமே தீரப்போகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கக்கூடிய அமைப்பு, தொழிலே அனுகூலங்கள், ஆதாயங்கள், தொழிலே வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த மாதம், தை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், அதே போல் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் கையெழுத்தை சொல்லக்கூடிய இடம். 3க்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். இந்த 3க்கும் 12க்கும் உடையவர் யார் அப்படின்னா புதன். புதன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும் அப்படின்னா 11ஆம் தேதி வரை தான். அப்போ 3ஆம் இடம் பாதி மறைவு, 6ஆம் இடம் 12ஆம் இடம் முழுமையான மறைவு, 6ஆம் இடம்
முழுமையான மறைவு. அப்போ 12ஆம் இடத்த அதிபதி ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்காருன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், செலவுகள் கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இளைய சகோதரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒப்பந்தம் கையெழுத்து இந்த மாதிரியான டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கவனமாக இருக்க வேண்டும் 11ஆம் தேதி வரை. 11ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து குருவுடைய பார்வையில் சஞ்சரிக்க போகிறார். அது மிகச்சிறப்பான பலன். அதே மாதிரி 3ஆம் இடத்த அதிபதி 7ல் சஞ்சரிக்கிறன்னா இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் தேடி வரக்கூடிய அமைப்பு, ஒரு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் நல்ல வேலை, நல்ல விசா, பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமான யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறோம். தை மாதம் 29ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் புதன் சஞ்சரிக்க போகிறார். 3க்கும் 12க்கும் உடையவர். அப்புதன் அனுகூலமான பலன்களை 11ஆம் தேதிக்கு பிறகு செய்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதியும். அதே போல 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். 11ஆம் இடம் என்பது அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம், சித்தப்பா ஸ்தானம். ஆக இந்த 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 8ஆம் இடத்துல எது வரைக்கும் சஞ்சரிக்கிறாருன்னா 15ஆம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 4ஆம் இடத்த அதிபதி 8ல் சஞ்சரிக்கிறார். அஷ்டம், அதுவும் சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார் அப்படின்னா வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். நிலம், இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தால் அதை ஆற போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்த அதிபதி 8ல் சஞ்சரிக்கிறார்னா மூத்த சகோதரரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா சித்தப்பா அந்த பங்காளி வகையிலையும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சோசியல் மீடியா இருக்கு இல்லையா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் 15ஆம் தேதி வரை. 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே உச்சமாக சஞ்சரிக்க போகிறார் சுக்கிரன். அதாவது 4க்கும் 11க்கும் உடையவர். அதாவது 4ஆம் இடம் சுகஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். இவர் போய் திரிகோண ஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து உச்சமாக சஞ்சரிக்க போகிறார். அது ஒரு சிறப்பான நிலை. அதாவது 4ஆம் இடத்த அதிபதி உச்சமாகிறார் அப்படின்னா வீடு கட்டக்கூடிய யோகம், இடம் வாங்கக்கூடிய அமைப்பு யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம். அதே மாதிரி பார்த்தா செய்யும் தொழிலே மிகச் சிறப்பான யோகம், தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், பாக்கியங்கள், அதிர்ஷ்டம் சேரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி தொலைதூர பயணத்தால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்த அதிபதி 9ல் இருக்கார். அப்படிங்கும்போது 4ஆம் இடம் தான் தாய், 9ஆம் இடம் தந்தை தாய் வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் எல்லாம் பெறக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்த அதிபதி 9ல் சஞ்சரிச்சா, அதாவது 11-9 எப்போ சஞ்சரிக்குதோ அப்போ வந்து எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா பாக்கி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். அப்போ எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் 11ஆம் இடத்த அதிபதி 9ல் சஞ்சரிக்கும் பொழுது. அப்போ 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை உச்சமாகி 9ஆம் இடத்துல சஞ்சரித்து தரப்போகிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5க்கும் 10க்கும் உடையவர் செவ்வாய். 5ஆம் இடங்கிறது புத்தி, சிந்தனை, செயல்திறன், புத்திரஸ்தானம், பதவி, விளையாட்டெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 10ஆம் இடம் தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த 5க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் உங்கள் ராசியிலே நீச்சமாகி வக்கரமாகி சஞ்சரிக்கிறார் 8ஆம் தேதி வரை. அதாவது ஒரு கிரகம் நீச்சமாகி வக்கரமாகிறார்னா ஒரு உச்சமான பலன்களை தருவார். உச்சமாயி வக்கரமானா நீச்ச பலனை செய்வார். அப்போ உங்கள் ராசியில் நீச்சமாயி வக்கரமாகறா உச்சமான பலன்களை தான் செய்வார். 5ஆம் இடத்த அதிபதி ராசியில் உச்சமாகிறார் அப்படின்னா சிந்தனை, செயல்திறன் சிறப்பாக இருக்கும், பூமி லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு. 10ஆம் இடத்த அதிபதி ராசியில் சஞ்சரிக்கிறார்னா தனக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 8ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே மறைகிறார். 12ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம், விரயஸ்தானம். அதே மாதிரி 12ஆம் இடங்கிறது வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். இப்போ 5ஆம் இடத்த அதிபதி 12ல் சஞ்சரிக்கிறார் அப்படின்னா பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அதிலே கவனமாக இருக்க வேண்டும். புத்திரர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்த அதிபதி 12ல் இருக்கிறார். தொழிலுக்காக ஒரு சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தொழிலுக்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தன்னுடைய கௌரவம், அந்தஸ்திற்காக சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கிறது. ஆக செவ்வாய் 8ஆம் தேதிக்கு அப்புறம் 12ல் மறைகிறார். அப்போ தைப்பூசத்தன்று முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 15ஆம் தேதி வரை 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். வசந்த பஞ்சமி அன்று மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாகவும் அமையும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஹைலைட்டான விஷயம்
குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார் 11ஆம் இடத்துல இருந்து. குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி 11ஆம் இடத்துல இருந்து அது வக்கரமாகிறார். அனைத்து தோஷங்களும் நீக்கப்பட்டு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.